மக்களவை உறுப்பினராக பிரியங்கா காந்தி தற்போது பதவியேற்றுள்ளார். அதனை நேரலையில் காணலாம். महाराष्ट्र श्री चव्हाण रविंद्र वसंतराव। मैं प्रियंका गांधी वाड्रा जो लोकसभा की सदस्य निर्वाचित हुई हूँ, सत्यनिष्ठा से प्रतिज्ञा करती हूँ कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगी। मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगी तथा जिस पद को मैं ग्रहण करने वाली हूँ उसके कर्तव्यों का श्रद्धापूर्वक निर्वहन करूंगी। जय हिंद। இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, தற்போது வயநாடு எம்பியாக பிரியங்கா காந்தி பதவியேற்றுக் கொண்டார். இது குறித்த கூடுதல் விவரங்கள். மக்களவையினுடைய உறுப்பினராக தற்பொழுது பிரியங்கா காந்தி அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றுள்ளார், பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். மிக முக்கியமாக வயநாடு மக்களவை தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் போட்டியிட்டு சுமார் 6,22,338 வாக்குகள் பெற்று அவர் வெற்றி பெற்றதை தொடர்ந்து இன்று அவர் அதிகாரப்பூர்வமாக எம்பியாக பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். மிக முக்கியமாக முதல் முறையாக காந்தி குடும்பத்தை சேர்ந்த 3 உறுப்பினர்கள் மக்களவையில் பிரியங்கா காந்தியோடு சேர்த்து உறுப்பினராக உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவர் மட்டுமல்லாமல் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாந்தேட் தொகுதிக்கான நடைபெற்ற அந்த மக்களவை இடைத்தேர்தலுக்கான ஒரு தொகுதியிலும் காங்கிரசுடைய வேட்பாளர் சாவன் வெற்றி பெற்றதிலிருந்து அவரும் இன்று அதிகாரப்பூர்வ எம்பியாக பதவி பிரமாணம் செய்து கொண்டார். இருவருக்கும் மக்களவையினுடைய சபாநாயகர் ஓம் பிர்லா பதவி பிரமாணம் செய்து வைத்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பிரியங்கா காந்தி பதவியேற்கும் பொழுது காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்கள் அனைவருமே பாரத் ஜோடோ 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 பாரத் ஜோடோ என்ற கோஷத்தை எழுப்பி அவருக்கான அந்த ஒரு வரவேற்பை வழங்கியதும் குறிப்பிடத்தக்கது. கேரளாவினுடைய பாரம்பரிய அந்த சேலையை உடுத்தி அவர் எம்பியாக அதிகாரப்பூர்வமாக இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். சுசித்ரா, தற்போது பிரியங்கா காந்தி முதன்முறையாக எம்பியாக பொறுப்பேற்றிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் அவர் எப்போது தனது முதல் பேச்சினை தொடங்குவார் என ஏதேனும் தகவல் வெளியாகி இருக்கிறதா? நிச்சயமாக மோனிஷா, அதாவது இன்று அவர் எம்பியாக பொறுப்பேற்றிருக்கும் அடுத்த ஓரிரு நாட்களுக்குள் அவருக்கான அந்த முதல் பேச்சு, அதாவது கன்னி பேச்சு என அழைக்கப்படும் எம்பிக்களுடைய முதல் பேச்சுக்கான அவகாசம் என்பது உடனடியாகவே வழங்கப்படுவது வழக்கம். அதன் அடிப்படையில் நாளை அல்லது நாளை மறுதினம் அவருக்கான அந்த ஒரு அவகாசம் வழங்கப்படும். மிக முக்கியமாக இந்திய அரசியல் சாசனத்தினை கொண்டாடும் விதத்திலான அந்த 75ஆம் ஆண்டு நிறைவு விழாவின் மீதான ஒரு தீர்மானமும் அடுத்த 7 நாட்களில் ஆலோசனைக்கு வர உள்ள நிலையில் அதிலிருந்து அவருடைய முதல் பேச்சு என்பது தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் காங்கிரசின் சார்பாக முதல் விவாதத்தில் அவருடைய தன்னுடைய கன்னிப்பேச்சு தொடங்குவார் என்றும் கூறப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் என்பது மக்களவையினுடைய அந்த அலுவல் பட்டியல் வந்த பிறகுதான் உறுதிப்படுத்த முடியும். மோனிஷா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.